பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியேன் உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே புது பலத்தால் புதிய கிருபை புது காவியால் புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது காவியால் நிரப்பினிடம் நடத்துகிறீர் நிரப்பினிடம் நடத்துகிறீர் நூதன சாலுமின் சேர்த்திடுவீர் உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர் நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர் திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் வீரம் வந்தனை தாங்குகிறீர் திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் வீரம் வந்தனை தாங்குகிறீர் உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல் என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல் உமது கோலும் உம் தாடியும் உமது கோலும் உம் தாடியும் உண்மையாய் என்னையும் தேற்றிடுதே உண்மையாய் என்னையும் தேற்றிடுதே உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர் நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர் திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீர் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீர் உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்
ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஹல்லேலூயா. சபை பாட்டு புத்தகத்தில் 677வது பாட்டு. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போம் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போம் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போம் சோர்ந்து போவதில்லை. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே. யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே. யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போம் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போம் சோர்ந்து போவதில்லை. பலித்திட வந்தோரை லச்சை மூடினதே. நான் அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே. என்னை பலித்திட வந்தோரை லச்சை மூடினதே. என்னை அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே. காண்போரே வியந்திட உயர்த்தி வைத்தீரே. அடைவன் தானா என்றென்றும் அளவில் வைத்தீரே. காண்போரே வியந்திட உயர்த்தி வைத்தீரே. அடைவன் தானா என்றென்றும் அளவில் வைத்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பி
நம்பிடும் யாவருக்கும் அவர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போம் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போம் சோர்ந்து போவதில்லை. வல்லவரே செயல்களில் வல்லவரே. சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே செயல்களில் வல்லவரே. சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. அல்லேலூயா. ஜெபத்தோட ஜெயகீதங்களில் 409வது பாட்டு, என் மீது அன்பு கூர்ந்து. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தே பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே. பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே. மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். வல்லமையும்
ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர் பிறக்கும் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாகி மகிழ செய்தி இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாகி மகிழ செய்தி கரைப்படாத மகனாக நிறுத்திதிடம் பார்க்கின்றி கரைப்படாத மகனாக நிறுத்திதிடம் பார்க்கின்றி வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்கு தானே வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்கு தானே என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே மாம்சமான இதயத்தை கிழித்து புது வாலி திறந்தே மாம்சமான இறையை அன்று இடித்து புது வழி திறந்தி மகா பரிசுத்தவும் திரு சமூகம் நுழைய செய்தி மகா பரிசுத்தவும் திரு சமூகம் நுழைய செய்தி வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்கு தானே வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்கு தானே என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி
ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே மாட்சிமையும் மகத்துவமும் உமக்கு தானே என்றென்றைக்கும் மாட்சிமையும் மகத்துவமும் உமக்கு தானே என்றென்றைக்கும் வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்கு தானே வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்கு தானே என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினில் குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினில் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? இவ்வளோதானா? ஆமாம், 8 மாதங்கள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். 9வது மாதத்தில் முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் இன்னும் இருக்கிற இந்த காலங்களில் நம்மை கிருபையாய் நடத்துவார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நாம் ஒரே ஒரு பாடலை பாடி பின்பு நம் தேவனை ஆராதனை செய்வோம். கடந்த நாட்களில் பாடின புதிய பாடல் என் அக்கோர். சிம்சோன் சொல்லுகிறார்ல, என் அக்கோர், என் துணையாளர். அவர்தான் நம்முடைய துணையாளராய் இந்த 8 மாதங்கள் நம்ம கூட ட்ராவல் பண்ணியிருக்கிறார். இந்த 9வது மாதத்திலையும் அவர் தான் துணையாக வருவார். அடுத்த மாதத்திலையும் அவர் தான் துணையாகி வருவார். அதுக்கு அடுத்த மாதத்திலையும் அவர் தான் துணையாக வருவார். ஸோ நமக்கு துணை அவர் ஒருவர் மட்டும்தான். அதனால் அவரை நோக்கி பார்த்து அவருடைய நாமத்தை நாம் யாவரும் சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. தேங்க்யூலா. பள்ளத்தாக்கில்
நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தால் நான் கதறும்போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தால் நான் கதறும்போது என்னை கேட்பவரே, என்னக்கோ நிறைந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கோ நிறைந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 ஆவி. எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா? பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தால் நான் கதறும்போது என்னை கேட்பவரே, பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் நல்ல கரங்களை தட்டி துணையாளரை நோக்கி பார்த்து, தாகத்தால் நான் என்னை கேட். சபையை சேர்ந்து சொல்லலாமா? என்னக்கோ நிறைந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கோ நிறைந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலோ கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலோ கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவே, சமூகத்தாலே நடத்துவே, வார்த்தையாலே தேற்றுவே, சமூகத்தாலே. சபையை சேர்ந்து என்னக்கோ நிறைந்த துணையாளரே, தாகம் தீர்க்கோ ஜீவ தண்ணீரே, என்னக்கோ நிறைந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 ஆவியானவரே. சோர்ந்து போகும் நேரத்தில் பலனை தருகின்றே, சத்துவமில்லா வேலையில் அதை பெருக செய்கின்றே, சோர்ந்து போகும் நேரத்தில் பலனை தருகின்றே, சத்துவமில்லா வேலையில் அதை பெருக செய்கின்றே, பலனடைந்திடுவே, பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே, பலனடைவீர்கள். இன்னொரு விஷயம் கூட, பலனடைந்திடுவேன், பலனடைந்திடுவே, உயர பறந்திடுவே, பலனடைந்திடுவே,
உயர பறந்திடுவேன் இந்த புதிய மாதத்தில் தேவன் உங்களை பலப்படுத்துவார். தேவன் உங்களை பலப்படுத்துவார். தேவன் உங்களை பலப்படுத்துவார். அவர் தான் உங்களுக்கு சகாயர். அவர் தான் உங்களுக்கு துணையாளர். அவர் தான் உங்களுக்கு எபினேசர். அவர் தான் உங்களுக்கு உதவி செய்கிறவர். உயர பறந்திடுவேன், பலனடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன். இந்த பாடலுடைய முதலாவது சரணம் சொல்லுகிறதுல, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் கலங்க மாட்டேன், நான் திகைக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? அவர் நமக்கு நித்திய வெளிச்சமாய் நம்ம கூட இருக்கிறார். அவர் தான் நமக்கு நித்திய வெளிச்சம். அதுதான் இந்த பாடலை எழுதிய பக்தர். இருள் நிறைந்த பள்ளத்தில் நான் நடந்தாலும் ஆண்டவர், அங்கேயும் நீங்கள் என் கூட தான் ஆண்டவரை இருக்கிறீங்க. நான் இருளில் நடந்தாலும் என் கூட தான் இருக்கிறீங்க. நான் பள்ளத்தில் நடந்தாலும் நீங்கள் என் கூட தான் இருக்கிறீங்க. நான் தண்ணியில் கடலுக்கு நடுவில் நடந்தாலும் நீங்கள் என் கூட இருக்கிறீங்க. எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் என் கூடவே தான் ஆண்டவரை இருக்கிறீங்க. அதுதான் இந்த பாடல் பிறக்க காரணம். உணர்ந்து தான் தேவனுடைய இடத்திலிருந்து அந்த வரிகளை பெற முடியும். எத்தனை பேர் உணர்றீங்கன்னு தெரியல. இந்த பாடலை நான் ரொம்ப அனுபவித்து பாடுவேங்க. யோசிப்பேன், இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலோ கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலோ கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர். என்னக்கோர் நிறைந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்னக்கோர் நிறைந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. ஒரு பிள்ளை தான் தகப்பனோட போகும்பொழுது சிறு வயதில் குறும்புத்தனத்தினால முன்னாடி ஓடுவாங்க. முன்னாடி ஓடும்பொழுதெல்லாம், அம்மா பார்த்து ஓடுமா அப்படின்னு வார்த்தை புறப்படும். அப்படிதான் இந்த பாடல் வரி. வார்த்தையாலே தேற்றுவி. நம்ம ஓடும் பொழுதெல்லாம், நம்ம அந்த இருளான பாதையில் நடக்கும் பொழுதெல்லாம், நம்ம அந்த இக்கட்டான நேரத்தில் நடக்கும் போதெல்லாம், நான் உன் பின்னாடி தான் வரேன், நான் உனக்கு முன்பாக போய் அந்த கோணலான பாதைகளை செவைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். நான் உனக்கு பின்னாடி தான் வரேன், உன்னை ஒருவனும் தொடாதபடிக்கு நீ என் கரத்துக்குள்ளதான் இருக்கிறேன்னு அவர் சொல்லும் பொழுதுதான் நம்மளுக்கான ப்ரொடெக்ஷனே கிடைக்கும், பாதுகாப்பே கிடைக்கும். அவர் வரணும். அவர் நம்ம கூட இருந்துட்டார்னா
நாம் எஃபர்ட் பண்ணி ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு அவசியமே இல்லைங்க. ரொம்ப போராடணும்னு அவசியமே கிடையாது. அவர் நம்ம கூட இல்லைனா தான் எல்லாத்துக்கும் நம்ம போராட வேண்டியதாக இருக்கும். கர்த்தர் கூட இருந்துட்டார்னா நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் அவர் லகுவாக்கி போட வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு ஒரு மகிமை. அப்படி எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? தேங்க்யூ அப்பா. எல்லாரும் முழங்கால் படிடுவோம். எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் முழங்கால் படிடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேவனுடைய அன்பு என்ன தெரியுமா? யாராவது ஒருவர் மாத்திரம் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மற்றவர்கள் எல்லாம் கண்களை மூடுங்க. ரோமர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6 to 8 வரை வாசிங்க. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது. நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். 8ஆம் வசனம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். அல்லேலூயா. புரியல? அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். யாருக்காக? அக்கிரமக்காரருக்காக. நல்லவனுக்காக ஒருவன் சாவான் என்பது அரிது. யாரோ ஒருவன் நல்லவன் அவனுக்காக மரிக்கிறான் என்பது ஏதோ ஒரு சில இடத்துல நடக்கும். ஆனால் யாராவது ஒரு பொல்லாத ஒரு கூட்டத்துக்காக யாராவது மரிப்பாங்களா? மரிக்க மாட்டாங்க. நல்லவனுக்காக அநேக காரியங்களை செய்கிறவர்கள் இருப்பார்கள், அதுவும் அரிது. ஆனால் அக்கிரமக்காரராகிய இருக்கிற நமக்காக கிறிஸ்து மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இதுதான் தேவ அன்பு. எதிர்பார்ப்பு இல்லாதது. சில இடங்களில் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிற இடத்துல அநேக தோல்விகள் உண்டாகும். எதிர்பார்ப்பு உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகாது, அது நிறைவேறாது. ஆனால் அவர் உங்களை அதிகமாக லவ் பண்ணதுனால தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்து நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பை, இதுதான்ப்பா நான் உன் மேலே வச்சிருக்கிற அன்புன்னு வெளிப்படுத்துகிறார். அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறார். அந்த அன்பு என்னன்னு உணராத வரைக்கும் வாய் தேவனை ஆராதிக்காது. அந்த அன்பு என்னதுன்னு உணர்ந்துட்டோன்னா கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராங்க. ஸோ அதனால் ஆவியானவரை கேளுங்க. ஆண்டவரே, எனக்குள்ள வாசம் பண்ணுங்கப்பா. எனக்கு நான் பலனற்றவனாக இருக்கிறேன். நீங்கள் நினைக்கலாம் உங்கள் உடலில் பலன் இல்லை, நல்லா தான் இருக்கிறேன். உங்களுக்குள்ள உள்ளான மனுஷன் ஒருத்தர் இருக்கிறான், அது பலவீனமாக இருக்கும். நான் நல்லா தானே இருக்கிறேன், எனக்கு கை நல்லா இருக்குது, எனக்கு கால் நல்லா இருக்குது, நான் நல்லா வாய் பேசுகிறேன், எல்லாமே எனக்கு நல்லா இருக்குது, நான் ஏன் பலவீனமாக இருக்கிறேன் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான்ல, அவன் பலவீனமாக இருந்தாலும் உங்களுக்கு பலவீனம்தான். அதனால தான் கர்த்தர் ஆவியிலே உங்களை பலப்படுத்துவராய் நம்ம கூட இருக்கிறார். அதனால் கொஞ்ச நேரம் நல்ல வாய்களை திறந்து ஆவியில் பலன் அடைங்க. ஆவியில் பலன் அடைங்க. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் ஆவியில் அனலாக இருக்கணும்ப்பா, நாங்கள் ஆவியில் அனலாக இருக்கணும் ஆண்டவரே.
பரிசுத்த ஆவி எங்களிலே அசைவாடணும்ப்பா. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும், ஒவ்வொரு இருதயத்துக்குள்ளேயும், ஒவ்வொருத்தர் உடலிலையும் பரிசுத்த ஆவியானவர் நீங்க அவங்க இடத்துல போய் அசைவாடுங்க ஆண்டவரே. கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க. அப்பா 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 அப்பா, ஒரு விசை கூட என்னை நிரப்புங்கப்பா, ஒரு விசை கூட என்னை நிரப்புங்கப்பா. பலவீனத்தோடு இருக்கிறேன், எனக்குள்ள இருக்கிற மனுஷன் ரொம்ப பலவீனமா இருக்கிறான் ஆண்டவரே. அவன் எனக்கு சோர்வை உண்டாக்குறான், என்ன ஜெபிக்காதபடிக்கு தடை பண்றான். என்ன அதுல இருந்து விடுவீங்கப்பா, என்ன பலப்படுத்துங்க ஆண்டவரே, என்ன பலப்படுத்துங்கப்பான்னு சொல்லுங்க. வாயை திறந்து பின்னாடி இருக்கிறவங்களாம் பலவீனத்தோடு வந்திருப்பீர்கள், ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களை பலப்படுத்துவார். நான் சொல்றேன், அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்பொழுது குறையா இருக்கிற எல்லா காரியங்களும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே நிறைவாகும். Thank you Lord. Hallelujah. ஓமை துதிக்கிறோம் 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 துதிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ஆண்டவரே. பிசாசு கட்டி வைத்திருக்கிற அந்த அரண்கள் எல்லாம் இடியட்டம்பா. இருதயத்தில் கட்டி வைத்திருக்கிற அரண்கள் எல்லாம் இடியட்ட ஆண்டவரே. புதிய பலனை தாங்கப்பா, புதிய கிருபையை தாங்கப்பா, புதிய வரங்களை தாங்கப்பா. மேலான வல்லமை, மேலான தரிசனங்கள் சபையிலே உண்டாகட்டும். பகல சகரதர பலனா ஹல்லேலூயா. பொய் சொல்லிட நீர் மனிதனல்ல, மனமாறிட மனபுத்திரனல்ல. நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எத்தனை பேரால் சொல்ல முடியும்? நீர் செய்வதை தடுப்பவன். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? எல் ஷடாய் தேவனே, சர்வ வல்லமை உள்ளவரே, ஏகோவா தேவனே, என்னை பெருக செய்பவர். பின்னாடி இருக்கிறவன கரங்களை தட்டி, தேவனே சர்வ வல்லமை உள்ளவரே, ஏகோவா தேவனே, என்னை பெருக செய்பவர். நம்பத்தக்கவர், நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட நீர் மனிதனல்ல, மனம் மாறிட மனுபுத்திரனல்ல. பொய் சொல்லிட நீ மனிதனல்ல, மனம் மாறிட மனுபுத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல. தேவனே சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. சொல்லுங்க, எல் ஷடாய் தேவனே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் செல்லும் மகிமை மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமை மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. எல்லாம் இசைக்கு சித்தனாய் முடிந்தது, தொடங்கினது. எல்லாம் இசைக்கு சித்தனாய் முடிந்தது, தொடங்கினது. எல் ஷடாய் தேவனே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய், எல் ஷடாய் தேவனே, சர்வ வல்லமை உள்ளவரே,
ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினே. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தே. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினே. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தே. என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீ. என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீ. எல் ஷடாய் தேவனே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய். இந்த வார்த்தை சொல்லுங்க. எல் ஷடாய் தேவனே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதன் அல்ல, மனமாறிட மனுபுத்திரன் அல்ல. பொய் சொல்லிட நீ மனிதன் அல்ல, மனமாறிட மனு. இன்னொரு விசை. பொய் சொல்லிட நீ மனிதன் அல்ல, மனமாறிட மனுபுத்திரன் அல்ல. பொய் சொல்லிட நீ மனிதன் அல்ல, மனமாறிட மனுபுத்திரன் அல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல, நீ செய்வதை தடுப்பவன் யாரும். எல்ஷடாய் தேவனே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல்ஷடாய் தேவமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய். எல் ஷடாய் தேவனே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க ஆகாலின் படைகளை எதிர்த்திடுவே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க ஆகாலின் படைகளை எதிர்த்திடுவே. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார், நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். எல்லாரும் சேர்ந்து நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க ஆகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். கரங்களை தட்டி சொல்லுங்க. பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் ஆகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார், நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய். இன்னொரு விஷயம் கூட அப்படியே நெருப்பாய், நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார், நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார், நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் ஒரு ஆக்கினி, ஒரு ஆக்கினி, ஒரு ஆக்கினி, ஒரு ஆக்கினி.
நெருப்பாய் இறங்கிடுவார். என் தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே ஆவியே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. கேளுங்க, அசைவா ஜுவாலையே. அப்படி எல்லாரும் 2 கரங்களை உயர்த்துவோமா? தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ. எஃப் மைனர். ஹல்லேலூயா. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட. உணர்ந்து சொல்லுங்க, உணர்ந்து சொல்லுங்க. மலை, உங்களுக்கு முன்னாடி இருக்கிற மலைலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. செங்கடலையே 2ஆய் பிளந்து ஒரு கூட்டத்திற்கே வழியை கொடுத்தார். உனக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனைலாம் பிரச்சனையாமா? கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்த என்னை நினைப்பவரே. கண்மணி, உங்க சத்தம் அவர் காதுல கேட்கட்டுமே, அவர் காதுல கேட்கட்டும். உள்ளங்கையில் பொறிந்த என்னை நினைப்பவரே. உணர்ந்து சொல்லுவீங்களா? நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா நீர் போதும். எல்லாருமே 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஒரு மனமாய். நீர் போதும் என் வாழ்க்கையில, நீங்க போதும் ஆண்டவரே. இயேசையா நீர் போதும். உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லப்பா, யாரும் இல்லையே. உம்மை போல யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா நீர் போதும். என் வாழ்க்கையில நீங்க போதும் பான்னு சொல்றவங்க, நீ போதும் என் வாழ்விலே, இயேசையா நீர் போதும். 2 கரங்களை உயர்த்தி என் கூட சேர்ந்து, இயேசையா 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 இயேசையா. அந்த நாமத்தை சொல்லும் பொழுது வியாதி விலகுவதாக. இயேசையா, அந்த நாமத்தை பாடும் பொழுது உங்க இருதயத்தில் இருக்கிற பாரம் குறைவதாக. அந்த நாமத்தை சொல்லும் பொழுது உங்க வாயில இருக்கிற பிரச்சனைகள் போவதாக. அந்த நாமத்தை உச்சரிக்கும் பொழுது உங்க உடல்ல இருக்கிற பிராபலங்கள் எல்லாம் சால்வாவதாக. இயேசுவின் நாமத்துல இப்பொழுது இப்பொழுதே இயேசையான்னு சொல்றவங்க இன்னொரு விஷயம் கூட நல்ல சத்தத்தை உயர்த்தி, இயேசையா 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 இயேசையா. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தரும். உணர்ந்து உணர்ந்து சொல்லுங்க. பலவீன நேரங்களில் பலவீனத்தில் என் பலன் தருவேன். நிழல் போல நிழல் போல நிழல் போல என் கூடவே இருக்குங்கப்பா. விலகாம துணை நின்று துணையாளரே வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீங்க போதும், நீர் போதும்
தேவ நாமம் மகிமைக்கென்று இந்த ஆராதனை வேளையில எல்லாரும் ஒரு மனமாய் சொல்லுவாங்கன்னா நீங்க போதும், நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும். நல்ல சத்தத்தை உயர்த்தி நீங்க போதும்னு சொல்லுங்க. நீர் போதும் என் வாழ்விலே என் ஏசையா, ஏசையா சொல்லுவோமா? ஏசையா, 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 ஏசையா. ஓ நன்றி தகப்பனே. ஏசையா, 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 ஏசையா. அந்த நாமத்தை சொல்லும் பொழுது, அந்த நாமத்தை உச்சரிக்கும் பொழுது, அந்த நாமத்தை வாயில அறிக்கையிடும் பொழுது, இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஆவியினால ஒவ்வொருத்தரையும் ஏசையான்னு சொல்லும் பொழுது, ஏசையான்னு சொல்லும் பொழுது இப்பொழுது 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 ஒரு விடுதலை உண்டாகட்டும். வாழ்க்கையில விடுதலை உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், குடும்பத்துல சமாதானம் உண்டாகட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையில சமாதானம் உண்டாகட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையில சமாதானம் உண்டாகட்டும். யாரும் இல்லையே நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. இயேசுவின் நாமம்னா என்ன தெரியுமா? ஒரு சில நாட்களுக்கு முன்பாக 2018 நினைக்கிறேன், எங்கள் அத்தை வீட்டுக்கு, கல்பாக்கத்தில் இருக்கிற எங்கள் அத்தை வீட்டுக்கு இங்கேருந்து வாஷிங் மிஷின் வாங்கி கொண்டு அதை எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுத்துட்டு வர நாங்கள் போயிருந்தோம். நான், அப்பா, அம்மா, ஆரோன், ஏஞ்சல். கொடுத்துட்டு அங்கே இருக்கிற விக்கிரக படங்களை எல்லாம் என்ன பண்ணோன்னா எடுத்துட்டு, ஏன்னா அவங்க அப்போ தேவனுக்குள்ள நல்ல ஐக்கியத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இணைஞ்சு சபைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஞானஸ்தானம் எடுக்கிற சிச்சுவேஷனுக்கு உள்ளே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த படம் அந்த வீட்டில் இருந்து ஒரு புரோஜனமே கிடையாது. இருக்கும்போதும் புரோஜனம் இல்லை. அதை எதுக்கு நம்ம வச்சுக்கணும், அதனால் அதை தூக்கி தூர போட்டுடலான்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம், அதெல்லாம் எடுத்துகிட்டு அங்கேயே போட வேணாம்னு சொல்லிட்டார் அப்பா. அதனால் காரில் வச்சுட்டோம். வச்சுட்டு போகிற வழியில் எங்கேயாவது போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி சொன்னதுக்கப்புறம் மறந்துட்டாங்க. வரும்பொழுது கரெக்டாக மகாபலிபுரம் அந்த சீனிவாசா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும், அது கிட்ட வரும்பொழுது பின்னாடி வச்சுருந்தாங்க. நான் பின்னாடி உட்காந்துருந்தேன். என் முதுகில் ஏதோ தட்டுற மாதிரி இருந்தேன். அப்போ ஆவிக்குரிய காரியங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்ததுனால அந்த அசுத்த ஆவி அது உள்ளே இருக்க முடியல. காருக்குள்ளே என்ன பண்ணுச்சுன்னா, பின்னாடி அந்த ஃபோட்டோ என் முதுகில் குத்திட்டு இருந்தது. என்ன இது கொடுத்ததுன்னு திரும்பி பார்த்தா அந்த விக்கிரக படம். இது இன்னும் கார்லேயே இருக்குது, இதை நம்ம கீழே போட்டுடலாம், கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லி நிறுத்திட்டாரு. நான் என்ன பண்ணிட்டேன், இயேசுவின் நாமத்திலே போன்னு சொல்லாமல் அப்பாலே போன்னு சொல்லிட்டேன். அப்போ எனக்கு முதல்ல கற்றுக் கொடுத்தாரு, அப்பால போனால் அது எப்பவுமே போகாது, இயேசுவின் நாமத்திலே போன்னு சொல்லு, உன்கிட்ட ஒரு நிமிஷம் கூட இருக்காது, அது உடனே உன்னை விட்டு விலகி போயிடும்னு சொன்னார். அப்போ அந்த நாமம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். போன்னு சொல்லும்போது நாங்கள் அங்கேருந்து கீழே தூக்கி போட்டுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் நிறைய பாடுகள் என்னுடைய வாழ்க்கையில் கடந்து வந்தது. அந்த சம்பவம் நடந்து ஒரு 3 நாளுக்குள்ளே தான் அவங்களுக்கு அட்டாக் வந்தது. போராட்டம் எப்படிலாம் கடந்து வரணும் பாருங்க. ஆனால் கர்த்தர் என்ன தெரியுமா பண்ணாரு, யோசேப்போடு இருந்ததை போல, தாவீதோடு இருந்ததை போல என் தகப்பனார் கூடயும் இருந்து கர்த்தர் இன்றைக்கும் உங்கள் மத்தியில் ஜீவனுள்ள சாட்சியாக வச்சிருக்கிறார். ஏன் தெரியுமா, தேவன் நாமங்க, அது ஃபெயிலியரே ஆகாது, ஒரு 0.1% கூட ஆகாது. அந்த நாமத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது, அந்த நாமத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது.
அது ஒருத்தரையும் கீழவே விட்டுறாதுங்க. கீழே விழுந்திருக்கிறவனை தூக்கி எடுக்கிறதே அந்த நாம தாங்க. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து சொல்ல போறீங்க? இப்போ 2 கரங்களை உயர்த்தி ஏசையான்னு சொல்லலாமா? தேங்க்யூ அப்பா. ஏசையா 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 ஏசையா. 2 கரங்களை உயர்த்தி பிரதர்ஸ் எல்லாம் பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் உங்க வாய்களை திறந்து, தம்பி வாயை திறந்து ஏசையான்னு சொல்லுப்பா. உன் வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலை மாறணும்னா ஏசையான்னு உச்சரி. வாழ்க்கையில ஏசையா 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 ஏசையா. 2 கரங்களை உயர்த்தி சொல்லும் பொழுதே ஒரு விடுதலை, பாடுபொழுதே ஒரு விடுதலை, பாடுபொழுதே ஒரு விடுதலை, பாடுபொழுதே விடுதலை. பலவீனத்தோடு இருப்பீர்களானால் ஏசையான்னு சொல்லும் பொழுதே உங்கள் பலவீனத்தை கர்த்தர் இன்றைக்கு இயேசுவின் நாமத்திலே உங்களை பலப்படுத்துகிறார், உங்களை பலப்படுத்துகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு விசுவாசிக்கிறவர்கள் ஏசையா ஏசையா. சகோதரர் நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, ஆவியில ஆவியில கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. பின்னாடி இருக்கிற வயதானவர்கள் எல்லாம் சொல்லுங்க ஏசையான்னு சொல்லுங்க. ஏசையான்னு சொல்லும் பொழுது உங்க வியாதி மாறும், உங்க சூழ்நிலை மாறும், உங்க போராட்டம் மாறும், உங்க பிரச்சனை மாறும். ஏசையா ஏசையா. நல்ல கரங்களை தட்டி thank you Lord, hallelujah Jesus. நன்றி அப்பா, நன்றி அப்பா.